தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சின்னு சொல்லி திமுக சொல்லுது இல்லையா, கடன் வாங்கி ஒரு வளர்ச்சியை வந்து அவங்க காட்டுறாங்க சார். கிட்டத்தட்ட 75% வந்து கடன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்சஸுக்கு தான் செலவு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25% தான் செலவு பண்ணுறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு ஒரு சம்பளத்தை கூட்டுறாங்க, அக்கௌண்ட்ல 1000 ரூபா போடுறாங்க. இப்போ அவங்கள்ட்ட 1000 ரூபா வரும்போது பக்கத்தில் பருப்பு 2 ரூபா கூட்டுவான். இப்படி எல்லாமே இன்ஃபிளேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. அப்போ அந்த பருப்பு 2 ரூபாய் அவன் கூட்டி வெளியில் வித்துட்டு இருக்கானே அவனுக்கு ஹோல்சேல் பண்ற விற்பான். அவன் கொஞ்சம் 2 ரூபாய் ஏற்றுவான், ஒரு 3 ரூபாய் ஏற்றுவான். அப்படி வரிசையா இனிமேல் வந்து தமிழ்நாட்டுக்கு யாரும் கடன் கொடுக்காதீங்கன்னு இன்டர்நேஷனல் லெவலில் நோட்டீஸ் போகிற அளவு கூட மாறும். எடப்பாடி அவர்களுடைய அரசியல் அனுபவம் கூட இருக்காது ஒரு வயசு. அப்போ அந்த ஃபேஸ் 2 ஏதோ இவங்க போய் ஜெர்மனியில் வாங்கிட்டு வந்த மாதிரி காட்டணும்னு பிளான். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பிரச்சாரம் 2026 தேர்தல் பிரச்சாரத்துல இப்போ தொடர்ந்து அதிமுக திமுக 2 பேரும் நெருக்கிட்டு இருக்காங்க. விஜயும் பிடிச்சி 2 சைடும் தான் அட்டிலாம் ஆரம்பிச்சிட்டு இருக்கு. திமுக நாங்கள் 16.5% வளர்ச்சியை பாதைக்கு நாங்கள் கொண்டு போயிருக்கிறோம் அப்படின்றாங்க. பெண்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்றாங்க. ஜிடிபிலாம் கூடியிருக்கு அப்படின்றாங்க. ஆர்பிஐ வெளியிட்ட தகவலையுமே அவங்க வெளியிடுறாங்க, நாங்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிறத. அதிமுக ஒரு சைடு வளர்ச்சி பாதை இல்லை, இவங்க முதலீடுகளை கொண்டு வரல, விலைவாசி உயர்வுலாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 2 பேரும் தேர்தலுக்காக குழப்புறாங்களா? என்னதான் ஸ்ட்ராட்டஜி? இல்லை சார், அதாவது திமுகவுடைய வளர்ச்சி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதாவது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சின்னு சொல்லி திமுக சொல்லுது இல்லையா, அந்த வளர்ச்சி வந்து எல்லாம் கடன் வாங்கி ஒரு வளர்ச்சியை வந்து அவங்க காட்டுறாங்க சார். இந்த அதாவது வளர்ந்த நாடாக ஒரு வளர்ந்த மாநிலமாக காட்ட வேண்டும்ன்றதுனால கடனை வச்சு அதன் மூலியமாக அதுலேயுமே வந்து முக்கால்வாசி கிட்டத்தட்ட 75% வந்து கடன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்சஸுக்கு தான் செலவாகுது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25% தான் செலவு பண்ணுறாங்க. அந்த கடன் அளவு, கடன் விகிதாச்சாரம் அதிகமாக இருப்பதனால அந்த 25% இன்வெஸ்ட்மெண்ட்ஸே தமிழ்நாட்டை வந்து ரொம்ப பெருசாக காட்டுது. அவ்வளவுதான். இவங்க உற்பத்தி மூலியமாக இவங்களுடைய ரெவன்யூல கிடைக்கக்கூடிய வருமானம் மூலியமாக இந்த இத்தனை வளர்ச்சிகள் நடந்ததா, இத்தனை முன்னேற்றங்கள் நடந்ததானா இல்லை. சிம்பிளாக பியூர்லி பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து கடன் வாங்கி இந்த கடனை வந்து உள்ள ஃபுல்லாக செலவழிச்சிட்டு அது நேரத்தில் மீதி இருக்கிறத கொஞ்சம் ஆட்டையை போட்டு அது போக மீதி இருக்கிறத வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக கணக்காட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பீகாரோ ஒரு ஒரிசாவோ அப்படின்னா நீங்கள் ஒரு வெஸ்ட் பெங்காலோ ராஜஸ்தானுக்கு எங்கே எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்களுடைய வருமானம் தான் அவங்களுக்கு பிரதானம். அங்கெல்லாம் கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்குறது ரொம்ப தவறுன்ற மாதிரியான அரசு கொள்கைகள்லாம் இருக்கு. கடன் வாங்கி அது இவ்வளவு கடன் வாங்கியிருக்கு அப்படின்னாலே அது வந்து ஆட்சி கவிழக்கூடிய நிலைமையெல்லாம் அங்கே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பதிவாயிருக்கு. இப்பவும் அதே தான் அங்கே நிலைமை. இங்கே அப்படி இல்லை, கடன் வாங்கி தான் அரசாங்கத்தை நடத்தக்கூடிய சூழல் இருக்கிறது அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சாலும் மக்கள் வந்து எனக்கு என்ன கிடைக்குது அது கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்காங்கன்றதுனால இதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியுது. ஒன்றும் இல்லை, அதாவது அதிமுகலேருந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. சொல்லி 2021 எடப்பாடியார் அவர்கள் வந்து ஆட்சியை வந்து ஸ்டாலின் அவரிடம் கொடுத்துட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஆக போகுது. இந்த 5 வருடங்களில் அதாவது அத்தியாவசிய தேவைகள், நான் சொல்ல தங்கம் வெள்ளி வைரம்லாம் இல்லை, அத்தியாவசிய தேவைகளான பால், அரிசி, பருப்பு இதனுடைய ரேட்டே எவ்வளவு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கெல்லாம் வந்து ஒண்ணும் இல்லை, பில்லே போட்டிருக்காங்க. அதாவது தனிநபர் வருமானம் அதிகரிக்கும் போது இல்ல ஒட்டுமொத்த இதுவும் பொருளாதாரமும் அதிகரிக்கும் போது இதுவும் அதிகரிக்குது. அதுதானே சார், அதுவே ஒரு இன்ஃபிளேட்டட் தானே. ஒரு நீங்க ஒரிஜினல் ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டி இல்லை இல்லையா, இன்ஃபிளேட்டட். இது என்னைக்காவது ஒரு நாள் உடையும்ல. நீங்க ஒரு இப்போ கடன் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கூட்டிகிட்டே போகுது. கிட்டத்தட்ட இப்போ 10 லட்சம் கோடி கடன் இந்த 5 ஆண்டுகள்ல அதுல 5 லட்சம் கோடி. சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் முதல் சிஎம் ஆனதிலிருந்து, அதாவது எடப்பாடியார் 2021 ஆட்சி பொறுப்பை விட்டு வெளியேறும் வரை இருந்த கடன் தொகை, அதாவது நிகர தொகையாக 5 லட்சம் கோடி இருந்தது. சரி, இந்த 5 வருடங்கள் 5 லட்சம் கோடியை வாங்கிட்டாங்க, வாங்கி மொத்தம் 10 லட்சம் கோடி ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த 5 லட்சத்துல அந்த 5 லட்சம் கோடியில் ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த 5 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்குள்ள புழக்கமாகும் பொழுது எல்லாமே இன்ஃபிளேட்டடா தெரியும் உங்களுடைய. அதாவது இப்போ இங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு ஒரு சம்பளத்தை கூட்டுறாங்க, ஒரு ஹைக்கு கூட்டுறாங்க. மாதம் ஒருவருடைய வீட்டுல ஒரு அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் போடுறேன்றாங்க. ஒரு பெண், ஒரு குடும்ப பெண், ஒரு ஸ்திரீ அவங்களுடைய அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் போடுறாங்க. இப்ப அவங்ககிட்ட 1000 ரூபாய் வரும்பொழுது பக்கத்துல பருப்பு 2 ரூபா கூட்டுவான்.
அதான் உங்களுக்கு 1000 ரூபா வருது இல்ல, பேசாம வாங்கிட்டு போங்கம்மா. இப்படி எல்லாமே இன்ஃபிளேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப இந்த பருப்பு 2 ரூபாய் அவன் கூட்டி வெளியில வித்துட்டு இருக்கானே, அவனுக்கு ஹோல்சேல் பண்றவன் விற்பான், அவன் கொஞ்சம் 2 ரூபாய் ஏற்றுவான், ஒரு 3 ரூபாய் ஏற்றுவான். அப்படி வரிசையா அவன் இங்கிருந்து கொள்முதல் பண்றான்னா அங்க ரேட் ஏறும். இப்படி இது எல்லாம் போய் ஒரு ஒரு கட்டத்துல வந்து இனி பணப்புழக்கமே கிடையாது. இனி பணத்தை எய்தர் வந்து கடன் மூலியமா உள்ள கொண்டு வர முடியாது, நமக்கு பணத்தை செலவழிக்கிறது தேவையான வருமானம் இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிற்கும் பொழுது எல்லாம் தகுதி இல்லாத ஒரு மாநிலமா மாறிடும் சார். அப்ப மாறும் பொழுது எல்லாமே தடைப்பட்டு நின்றுல. 1000 ரூபா போட முடியாது. அப்ப ஆனா 2 ரூபா கூட கட்டணும் பருப்புக்கு. அப்ப 2 ரூபா கூட கட்டாம அவன் பருப்பு வாங்காம வேற ஏதாவது கஞ்சி காய்ச்சி குடிக்கிற நிலைமை வரும். அப்ப பருப்பு எவ்வளவு வாங்கி வச்சிருப்பான், இவன் ஒரு 10 ரூபா குறைக்கணும். அப்ப இவன் 10 ரூபா குறைக்கும் போது அங்க எப்படி பணம் கட்ட முடியும்? இது எல்லாமே ஜாம் ஆகும் போது தமிழ்நாடு வந்து இந்த 5 ஆண்டுகள் இவர்கள் எடுத்த பல்வேறு எக்கனாமிக் பிளான்ஸ், எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜிஸ்னால இன்னும் 20 ஆண்டுகளை தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட கடன் பெற இயலாத ஒரு மாநிலமாகவும், சொல்ல போனா இனிமேல் வந்து தமிழ்நாட்டுக்கு யாரும் கடன் கொடுக்காதீங்கன்னு இன்டர்நேஷனல் லெவலில் நோட்டீஸ் போற அளவு கூட மாறுறதுக்கான வாய்ப்பு கொண்டு வரேன்றாங்கல்ல. எப்படி அதான் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரன்றது எல்லாத்தையுமே ஒரு வெள்ளை அறிக்கைன்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. எடப்பாடியார் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா டிஆர்பி ராஜா அவர்கிட்ட கேட்டார், சார் நீ அங்க போறீங்க இங்க போறீங்கன்னு அவருக்கும் கலர் கலராக ட்ரெஸ் போட்டு கூட்டு போறீங்க, வந்து இந்த இது கம்பெனி வந்துருச்சு அந்த கம்பெனி வந்துருச்சுன்னு எல்லாம் இங்கேயே ஆல்ரெடி இருந்து ரொம்ப வருடங்களாக தொழில் செய்த நிறுவனங்களை வெளிநாட்டு நிறுவனங்கள் போல காமிச்சு நீங்க இதுக்குள்ள எடுத்துட்டு வரீங்க. இதெல்லாம் ரொம்ப தவறு. நீங்க என்ன பண்ணுங்க, என்னென்னலாம் இந்த 5 ஆண்டுகள் கொண்டு வந்தீங்க, நீங்க தான் தொழில்துறை மந்திரி, அதை ஃபுல்லா வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னா ஒரு வெள்ளை தாள் எடுத்துட்டு இதோட வச்சுட்டு போக அப்படின்றாரு. அவருடைய வயசுக்கு எடப்பாடியார் அவர்களுடைய வயசையும், அதாவது கிட்டத்தட்ட எடப்பாடியார் அவருடைய அரசியல் அனுபவம் கூட இருக்காது. ஒரு வயசு அரசியல் அனுபவமே இருக்காது சார் அவருக்கு. அவர் எடுத்து இந்த வெள்ளத்தாள் எடுத்துட்டு போ, இதான் நான் கொடுக்க முடியுன்றார். அப்படிப்பட்ட ஒரு தொழில்துறை அமைச்சரை வச்சுட்டு நீங்க எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ அப்படின்னா ஃபாரின் கம்பெனியோட கார்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ எப்படி கொண்டு வர முடியும்? எல்லாம் புரிஞ்சுடும். எம்ஓயூனா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், உனக்கு எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், அவ்வளவுதான். ஆனா என்னால முடியலன்னா கைத்துக்கிட்டா நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. என்னப்பா அன்னைக்கு எழுத்து விட்டீங்களா? ஆமா, அன்னைக்கு நம்ம 2 பேரும் புரிந்துணர்வு போட்டோம். ஆனா அதுக்கப்புறம் டியூ டு இந்த ரீசன்கான என்னால பண்ண முடியல, சாரி நான் கை தூக்கிட்டா முடிஞ்சு போச்சு. கை வச்சு நான் அப்படி போயிட்டே இருப்பேன். இதுதான் இந்த 5 ஆண்டுகள் நடந்தது. இங்க சென்னையில இருக்கிற எத்தனையோ கம்பெனி சார், அது எல்லாமே ஜெர்மன்ல இருக்கு, வாங்க ஜெர்மன் கூட்டு போறேன்னு சொல்லி இவரை கூட்டு போயிட்டு இவர் ஜெர்மன்ல இருந்து கூட்டு வந்த அடுத்த நாளே ஐயா நயனா நாகேந்திரன் ஒரு பெரிய அறிக்கை. ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஜெர்மனி போயிட்டு வந்தார், வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த நிறுவனங்கள்லேருந்து நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றேன். இந்த நிறுவனங்கள்லாம் எப்படி சென்னையிலே இருக்கு, நீ வேணா பாருங்க அப்படின்னு ஒரு அறிக்கை. ஸோ சென்னையில் இருக்கிற நிறுவனங்கள் வந்து அவன் இன்னும் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு இருப்பான் இல்லையா? இப்போ அவன் வந்து ஒரு ஃபேக்டரி ஒரு செட்டப் வச்சிருந்தான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செட்டப் நல்லா ஓடி அவனுக்கு வருமானம் வந்துட்டு இருந்ததுன்னா இன்னொரு phase 2 ஆரம்பிப்பான் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ அந்த phase 2 ஏதோ இவங்க போய் ஜெர்மனியில் வாங்கிட்டு வந்த மாதிரி காமிக்கலான்னு பிளானு. அதை உடச்சு விட்டாரு ஐயா நயனா நாகேந்திரன் அவர்கள். எடப்பாடியார் அவர்களும் அதை வந்து ஆமோதித்து அவரும் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா அவருடைய டீடைல்ஸ் அவருடைய டேட்டாவெல்லாம் சேர்த்தார். ஏன்னா நயனா நாகேந்திரன் அவர்கள் பிரச்சனை அம்மா இருக்கும்போது அவரு தொழில்துறை மந்திரியா இருந்தார். அவருக்கு தெரியும் இதுல எங்க ஃப்ராட் நடக்குது, எங்க ஏமாத்துறாங்க. அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டிஆர்பி ராஜா என்ன பண்றீங்க, நேரு அவர்கள் சொல்றாரு சார், டிஆர்பி ராஜா வச்சுட்டே சொல்றாரு திருச்சிக்கு நீங்க எதுவுமே பண்ணலன்னு நேருவே டிஆர்பி ராஜா சொல்றாரு. அதான உண்மை. ஸோ இதுதான் நியாயம், இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது இன்னைக்கு மக்களுக்கும் தெரியும். குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களுக்கும் எதிர்கட்சிகளான நயனா நாகேந்திரன் அவர்களுக்கும் இன்னும் பலருக்கும் தெரியும். இது இந்த அப்புறம் எப்படி இவங்க மாத்தி 2 பேரும் இலவசங்களை அதிகமா கொடுத்து அதுதான் அறிவிச்சுட்டே இருக்கு. இப்ப எலெக்ஷன் கமிட்மெண்ட், இப்ப எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், மக்களுக்கு இதே அள்ளி கொடுக்கணும் அப்படின்றது. இந்த லேப்டாப் ரொம்ப மடத்தனமான ஒரு நேரத்துல கொடுக்குறாங்க சார். ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் கொடுக்குறாங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அவனுடைய எக்ஸாமுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்க கொடுக்கறதுல கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா அவன் எக்ஸாம் முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவான். இனிமே நீங்க அவனுக்கு கொடுத்து என்ன பண்ண போறீங்க? படிக்கிறது தானே ஒரு மாணவனுக்கு லேப்டாப், அதானே அதனுடைய நோக்கமா இருக்கணும். படிச்சு முடிச்சுட்டு போறவனுக்கு லேப்டாப் கொடுக்குறீங்க. இது எவ்வளவு நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கணுன்றதுக்கான எவ்வளவு ஒரு கேவலமான வேலையை பாக்குறீங்கன்னு புரியுதா இல்லையா? இது மக்கள் பணம். மக்கள் பணத்தை நீ செலவழிக்கிறது ரைட்டு, பண்ணிக்கோ, உனக்கு தான் அது ஒரு ஒரு பிரயோஜனமாவது ஒரு புரிஞ்சாத செலவு பண்றியா அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஸோ அதனால மக்கள் இந்த மாதிரியான முட்டாள்தனமான திட்டங்கள் முட்டாள்தனமான நேரங்களில் செயல்படுதுன்னு வைத்தறிச்சல் இருக்கலாம். எங்க ஆசை கரியாக்குறது முடிவு பண்ணிட்டு அது நல்லவாது கரியாக்கலாம்டா, ஒரு தீபாவளி கொடுத்தியா கரியாக்கலாம்டா. எதுக்குடா ஒரு மே மாசம் உச்சி வெயில
பட்டாசு அடிச்சுட்டு இருக்கீன்ற மாதிரி அந்த மாதிரி தேவையில்லாத செலவு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒன்றும் இல்லை சார், அதிமுகலேருந்து ஒரு பில்லு போடுறாங்க சார், ஒரு பில்லு. அந்த பில்லுல தெளிவா பால் விலை என்ன, நான் ஆட்சி, அதாவது புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் ஆட்சியை விட்டு போகும் பொழுது பால் விலை என்ன, ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இப்ப பால் விலை என்ன, இதனால நமக்கு எவ்வளவு நம்ம கையை விட்டு போயிருக்கும் 5 வருஷத்துல, இந்த 5 வருஷத்துல அப்படின்றத நீட்டா பில்லு போட்டு கொடுக்குறான். நான் அப்படி படிக்கிற பாருங்க சார், ஒன்றும் இல்லை, சிம்பிள். அதாவது பால் விலை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 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 நாளைக்கு 30 ரூபா நம்ம கூடியது. ஒரு நாளைக்கு 30 ரூபா. ஒரு குடும்பம், ஒரு கூட்டு குடும்பம்னு வைங்களேன், அந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு 30 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 365 நாள்னு கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு பார்க்கும்பொழுது பாலுக்கு மட்டுமே இந்த 2021 நம்ம இருந்து இன்னைக்கு 2026 நம்ம இருக்கோம் இல்லையா, 54,750 ரூபா செலவு பண்ணிருக்கோம் கூட. இப்படி பார்த்தா ஒருத்தன் கூலியே 200 ரூபா எல்லாம் வாங்குறவங்களாம் இருக்கான். அதுதான் பாலுக்கே போச்சு. நாம கடன் வாங்கி தான் சார் நீ மக்கள் பூரா வாழ்ந்துட்டு இருக்கான். பக்கத்துல கைமாத்து, அங்கங்க கடன், எங்கேயாவது சொல்லி இந்த பெரிய பெரிய ஐடி கம்பெனிலே கைமாத்து விட்டு தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேயாவது வட்டிக்கு வாங்குறது, எங்கேயாவது சீட்டு போடுறது, இதை வச்சுதான் கதை நடந்துட்டு இருக்கு. மக்கள் வந்து அதாவது எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சு சேர்த்து வைக்க முடியலன்ற இன்னும் அப்ப பிரச்சனை. அதெல்லாம் வந்து நீங்க பாலுக்கே அந்த 5 வருடங்கள்ல கிட்டத்தட்ட அதாவது 5 வருடங்களுக்கு மொத்தம் 54,750 ரூபான்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் போகுது சார். 10-11,000 ரூபாய் போகுது பாலுக்கு மட்டும். ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் பால் எடுத்துக்கிறீங்க ரேண்டமா. நான் சொல்றது எல்லா குடும்பத்துக்கும் ஆகாது. ஆனா ஒரு நியாயமான ஒரு நடுத்தர ஒரு அர்பன் லிவிங் ஃபேமிலி, அவங்களுக்கு கூட்டு குடும்பமா இருந்தாங்கன்னா அது ஆகுது அப்படின்றாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு அரிசி, நம்ம சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா, அதுவும் அப்படிதான். கிட்டத்தட்ட 30 ரூபாய் ஒரு மாசத்துக்கு 30 ரூபாய் கூடியிருக்கு சார். ஒரு மாசத்துக்கு 30 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் பிளஸ் 5 வருஷம் அப்படின்னா அது ஒரு 1,800 ரூபா கூடி இருக்கு. மொத்தமா 1,800 ரூபா சுமை கூடி இருக்கு. பருப்பு பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி அது ஒரு 100 ரூபாய். ஒரு மாசத்துக்கு 100 ரூபா அப்படின்னா அது ஒரு 12 மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு, மொத்தம் 5 வருஷத்துக்கு சேர்த்து அது ஒரு 6,000 ரூபா கூடி இருக்கு. இது தோரம் பருப்பு. சமையல் எண்ணெய் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு மாசத்துக்கு 150 ரூபா கூடி இருக்கு. அதே 5 மாசம் 12 மாசம் 5 வருடம்னா அது ஒரு 9,000 ரூபா கூடி இருக்கு. அதே மாதிரி சர்க்கரை ஒரு 2,700 ரூபா. அதே மாதிரி கோதுமை அது ஒரு 3,600 ரூபா. மின்சார கட்டணம், இது வந்து சாப்பாடு. மின்சார கட்டணத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா சுமை வந்து ஒண்ணும் இல்லை, 2 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம கட்டுறோம். 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஆவரேஜா 225 ரூபா ஒரு குடும்பத்துக்கு கூடி இருக்கு. இன்டூ ஒரு 6 இன்டூ 6 டைம்ஸா, ஒரு வருஷத்துக்கு 6 டைம்ஸா, இன்டூ 5 இயர்ஸ் அப்படிங்கும் போது 5 வருஷத்துல 6,750 ரூபா நம்ம கட்டியிருக்கோம். 6,750 ரூபாய். அப்புறம் வீட்டு வரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா. அது பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் 6 மாசத்துக்கு ஒரு தடவை கட்டுவோம். ஒரு தவணைக்கு, அதாவது ஒரு 6 மாசத்துக்கு 2,000 ரூபா. அப்போ ஒரு வருஷத்துக்கு 4,000 ரூபா. கிட்டத்தட்ட 5 வருடத்துக்கு அது ஒரு 20,000 ரூபா. அதே மாதிரி தண்ணி வரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபா. அந்த 5 வருஷத்துல 10,000 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டிருக்கீங்க சார், தண்ணி வரி மட்டுமே, வாட்டர் டாக்ஸ் மட்டுமே. அது போக மாதாந்திர செலவு, அதாவது அப்படி இப்படின்னு மாதாந்திர செலவுடைய ஒரு சுமையை மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு 40,000 நீங்க வந்துடுது சார். நீங்க யோசிச்சு பாருங்க சார், மினிமம் இன்னைக்கு 28,000 ரூபாய் 40,000 வந்துடும் சார். சொந்த வீடு வச்சிருந்தா, இது சொந்த வீடு இல்லைன்னா அப்ப அதனுடைய நிலைமை என்ன, அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு கல்வி அதுன்னு சொல்லி இது வந்து எப்பன்னா 2020, 2021, 2019 வேற. இப்ப கம்ப்ளீட்டா, அதாவது நான் சொல்ற இந்த டிஃபரன்ஸே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 40,000 ரூபாய் அப்படின்றது இந்த டிஃபரன்ஸே 5 வருடங்கள் வந்து டிஃபரன்ஸ். அப்போ ஒரு மாசத்துக்கு 40,000னா கிட்டத்தட்ட ஒரு 12 மாசம், அதே நேரத்தில் 5 வருடங்கள் சேர்த்து 24 லட்சம் ரூபாய். 24 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து இந்த 5 வருடங்கள்ல வந்து உங்களுடைய செலவீனங்கள் பலதரப்பட்ட விஷயங்களை சேர்ந்து. நீ இப்போ ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா அவன் வாடகை வீட்டு வரி கட்டுவான். அப்ப அந்த வாடகை வீட்டு வரியை உங்களோடதான் போடுவான். அவன் ஈபி உங்கள்கிட்ட 11 ரூபா 20 ரூபான்னு வாங்குவான் ஈபி, ஏன்னா அவனுக்கு ஈபி ரேட்டு கூடுது. அப்படி எல்லாம் உங்களால வந்து உழம் போடுது. ஆட்டோமேட்டிக் 24 லட்சம் ரூபா அந்த 5 வருடங்கள் நீங்க எக்ஸ்ட்ரா மட்டுமே பே பண்ணிருக்கீங்க. மொத்தமா அவங்க சொல்ற, அதாவது அம்யூனிட்டிஸ், அதே நேரத்தில் யூட்டிலிட்டிஸ், உங்களுக்கு தேவையான கிராசரிஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து மட்டுமே இந்த 5 ஆண்டுகள்ல உங்களுடைய எக்ஸ்ட்ரா செலவு உங்க மேல இந்த ஸ்டாலின் அரசாங்கம் போட்ட பில்லு என்னன்னா 25,14,600 ரூபாய் இவ்வளவு போட்டிருக்காங்க. இது போக ஒரு சில திட்டங்கள் மூலியமாக உங்களுக்கு கிடைத்த ஒரு அமௌண்ட் இருக்குல்ல. இப்ப அதிமுக தான் சைக்கிள் கொடுத்தாங்க. இப்ப எலெக்ஷன் வருதுன்றதுனால சைக்கிள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதிமுக நியாயமான தரமான சைக்கிளை கொண்டு வந்து அவங்கதான் தமிழ்நாடு முழுக்க செயல்படுத்தினது, அவங்கதான், அம்மா அவர்கள் தான். அதை அதிமுக ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து பல இடங்களில் சைக்கிள் கொடுத்தார். ஏறக்குறை 2.5 லட்சம் மாணவர்களுக்கு வருடம் அப்படின்னு கணக்கு பண்ணி சைக்கிள் கொடுத்தாங்க. அந்த சைக்கிள் மூலியமாக உங்களுக்கு வர வேண்டிய 5,000 ரூபாய் வரவில்லை, அந்த சைக்கிளும் வரவில்லை.
மடிக்கணினி 20,000 ரூபாய் செலவுல மடிக்கணினி பண்ணாங்க. இப்ப எலெக்ஷன் முடியுதுன்னு மடிக்கணினி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 20,000 வரல, அந்த மடிக்கணினி அந்த பணம் எங்க போகுது? அந்த அரசு அந்த 20,000 ரூபாய்க்கு உங்களுக்கு மடிக்கணினி வாங்கி கொடுக்கும் பொழுது நீங்க மடிக்கணினி கொடுக்கலாட்டி பணம் அந்த பணமாக கொடுக்கணும்ல, அந்த பணம் எங்க போச்சு? அந்த பணத்தை வேற எந்த திட்டத்துல போட்டீங்க? எங்களுக்குன்னு எந்த திட்டம் வரலையே. அப்படிங்கும் பொழுது அந்த பணம் எங்க பணம் தானே? இது எங்களுக்கான உரிமையான பணம் தானே. நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா இந்த பணம் எங்களுக்கு வந்துரும்ல. அப்ப அந்த தைரியத்துல நாங்க போய் ஓட்டு பண்ணலாம் அதிமுகவுக்கு. அதே மாதிரி தாலிக்கு தங்கம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் ஒரு அன்னையின் அன்னையாக இருந்து அன்னைக்கு அம்மா அவர்கள் வந்து கொடுத்தாங்க. அதை கொடுக்கவே இல்லை சார். இன்னைக்கு ஒரு தாலி வந்து 1.5 லட்சம் ரூபா, 1 பவுன்ல போட்டீங்கன்னா கூட ரெடியாகி வெளியில வர்றதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் உங்க மேல நீங்க சுமத்திட்டாங்கல்ல. அதே அதிமுக அரசு இருந்தா அந்த 1.5 லட்சம் ரூபாய் அதிமுக அரசாங்கம் ஏத்துக்குமா? எவ்வளவு பெரிய அமௌண்ட் சார். 1.5 லட்சம்ன்றது நீங்க பல பேருக்கு 1 வருஷம் வருமானம் சார். இன்னைக்கு 6 மாசம் வருமானம். நான் சொல்றது சாமானிய மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு 6 மாசம் வருமானம். அப்ப அதை எடப்பாடி அவர்கள் ஏற்றெடுத்துக் கொள்கிறார். அவரு பாத்துக்கிறாரு, அதிமுக பாத்துக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் தானே போகும். அடுத்த வருஷம் எனக்கு கல்யாணம் இருந்ததுன்னா ஏடிஎம்கே வந்து தாலி ஃப்ரீ, முன்னாடி நான் ஃப்ரீயா கட்டிட்டு போயிடுறேன் சார். அப்போ நீங்க அது மூலியமா மட்டுமே கிட்டத்தட்ட 96,000 ரூபாய் சார். 96,000 ரூபாய் அசல் ரேட் வந்து நீங்க கட்டுறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஏழைகளுக்கான பசுமை இல்லம் திட்டம்னு ஒரு திட்டம், நல்ல திட்டம் இருந்தது சார். ஸ்டாலினும் கொண்டு வந்தாரு அந்த திட்டம். அதாவது அதிமுக திட்டத்துல இவர் என்னன்னா மேல வந்து அமௌண்ட் எல்லாம் எதுவும் மாத்தல, அமௌண்ட் எல்லாம் எதுவும் மாத்த, மேல சோலார் மட்டும் போட்டாங்கன்னு அதுக்கு ஒரு 30,000 ரூபாய், மொத்தம் 2,10,000 ரூபாய். அதை எடப்பாடியார் அவர் என்ன சொல்றாரு, 5 லட்சம் ரூபாய்க்கு நான் கட்டி தரேன்றாரு. ஸ்டாலின் அவர் என்ன சொல்றாரு, 2,10,000 ரூபாய்க்கு உங்களுக்கு வீடு, அதுல 1,80,000 ரூபாய் நீங்க வீட்டுக்கு 30,000 ரூபாய் கம்பல்சரி சோலார் பேனல் போடணும், அப்படி 2,10,000 ரூபாய் சொல்றேன். இவர் என்ன சொல்றாரு, 5 லட்சம் ரூபான்றாரு. அப்படி யார் நமக்கு பெருசா தெரியுது? அவதான் பெருசா தெரியுது. யாரு? அதிமுக எடப்பாடியார் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு வீடு, அதுலயும் பாத்தீங்கன்னா பட்டியலின சமூகத்தை சார்ந்தவராக நீங்கள் இருப்பின் உங்களுடைய மகன் கல்யாணம் பண்ணி தனி கொடுத்தவங்க அவருக்கு ஃப்ரீ வீடு. அதாவது இடம் வாங்கி வீடு கம்ப்ளீட்டா. இந்த ஸ்டாலின் சொன்ன மாதிரி 300 ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் கிடையாது, 600 ஸ்கொயர் ஃபீட்ல. அப்போ அதனாலதான் அதிமுக வரணும்னு மக்கள் ஒரே கருத்தா ஒருமித்த கருத்தா யோசிக்கிறாங்க. அதுதான் சார் காரணம். அப்புறம் அம்மாவுடைய அந்த இருசக்கர வாகனம் பெண்களுக்கு கொடுத்தாங்க, ஸ்கூட்டி. ஆமா, ஸ்கூட்டி. அதுல மானியம் கொடுத்தாங்க 25,000. அதே நீங்க 10 வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 25,000. நீங்க கிராஜுவேட்டா உங்களுக்கு 10 வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 25,000, கிராஜுவேட்னா உங்களுக்கு 50,000. அது அம்மா அவர்கள் கொடுத்தாங்க. அது இப்ப கொடுக்கறது இல்ல. அது வந்துடும் நமக்கு. ஒரு வீட்டுல இன்னைக்கு நம்ம ஒய்ஃபுக்கு நம்ம சம்பாதிச்சு ஒய்ஃபுக்கு இஎம்ஐல நமக்கு வாங்கி கொடுத்துட்டு தெரியுமா, அவங்க மொப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மொப்படி வாங்கி கொடுப்பாங்க. அதெல்லாம் இனிமே தேவையில்லை. எடப்பாடியார் வந்தா அதையும் அவர் செஞ்சு கொடுத்துருவார். அதே மாதிரி இலவச கால்நடை திட்டம், அதாவது கிட்டத்தட்ட 6 லட்சம் விவசாயிகளுக்கு, கால்நடை விவசாயிகளுக்கு கால்நடையாக கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு மாடு ஆடு கொடுத்தார். கோழி மாடு ஆடு கொடுத்தார். அது நிறுத்திட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா அவர் விவசாயி சார். அவர் வந்து பிறப்பினால் ஒரு விவசாயி, ஒரு சாமானியர். அவருக்கு தெரியும் இந்த மாடு மூலியமா இன்னைக்கு ஒரு ரெவன்யூ, ஒரு இடத்துல நீங்க பசுமை எடுத்து பாருங்க சார், மாடு மூலியமா ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் ரெவன்யூ பண்ணலான்றான். ஆடு 4 ஆடு வளர்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் ரெவன்யூ பண்ணலான்றான். கோழி 16 கோழி வளர்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் ரெவன்யூ பண்ணலான்றான். இப்ப இதெல்லாம் ஒரு விவசாயிக்கு மட்டும் தெரியும். ஸ்டாலினுக்கு எப்படி தெரியும்? ஸ்டாலின் மிஞ்சி போனா நாய் வளர்ப்பாரு, ஸ்டாலினோட மகன் நாயை பிடிச்சி முத்த கொடுப்பாரு. இந்த 2 தவிர வேற ஏதாவது தொற்றுப்பாங்களா அவங்க? அதே மாதிரி ஜல்லிக்கட்டு பார்க்க போய் மேல போய் அவரும் மகனை உட்காந்து பார்ப்பாங்க. கலெக்டர் பின்னாடி நிக்க விட்டு, அமைச்சரை பின்னாடி நிக்க விட்டு, டெப்டி கலெக்டர் பின்னாடி நிக்க விட்டு, தாசில்தார் பின்னாடி நிக்க விட்டு இவங்க உட்காந்து ஜல்லிக்கட்டு இந்த கேம் பாக்குறது, இந்த காரை ஓட விட்டு காரை சுத்த விட்டு, சென்னையில எவனுமே பார்க்காத கேம் இவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இதுதான் பண்ணுவாங்க. ஒரு மாடு ஆடு, ஒரு இயற்கை விவசாயம், ஒரு 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 அதாவது ஒரு மண் சார்ந்த எதை பத்தியுமே எதையுமே தெரியாத, ஏன்னா இந்த மண்ணுல பிறக்காதவங்க சார். அன்றாட தேவைக்கு என்ன தேவையோ அதை கண்டு அது தெரியாது. அதனால இப்ப இந்த இலவச கால்நடை திட்டம் மூலியமாக மட்டுமே ஒரு விவசாயிக்கு அவனுக்கு கிடைக்கக்கூடிய 40,000 ரூபாய் கிடைக்காம போகுது. அது போக அம்மா சிமெண்ட் திட்டம் சார். அம்மா சிமெண்ட் திட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இந்த 5 வருடங்கள் வீடு கட்டணும் கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த பசுமை திட்டம் இல்லாம அவங்களே வீடு கட்டியிருப்பாங்க இல்லையா, அவங்க இல்ல அது திட்டம், அது தனியா வீடு கட்ட திட்டம். இது வந்து இப்ப நீங்க வீடு கட்ட போறீங்கன்னா அம்மா சிமெண்ட்னு சொல்லி அம்மா சிமெண்ட்னு ஒண்ணு இருந்தது. அதுல நீங்க வாங்கி வீடு கட்டியிருந்தீங்க அப்படின்னா உங்களால 75,000 ரூபாய் மிச்சம் பிடிச்சிருக்க முடியும். ஒரு எஸ்டிமேட் 75,000 ரூபாய். எப்படி ஒரு ஒரு 50,000 வீடு இருந்து ஒரு 1 லட்சம் வீடு கட்டியிருக்காங்கன்னு ஒரு எஸ்டிமேட் சொல்றேன். இந்த 1 லட்சம் வீடுகளும் இந்த அம்மா சிமெண்ட்டை வச்சு அவங்க வீடை கட்டியிருந்தாங்கன்னா அவங்களால 75,000 ரூபாய் மிச்சம் பிடிச்சிருக்க முடியும். குறைந்தபட்சம் அதாவது 12 கிட்டத்தட்ட 13,000 ரூபாய் 15,000 ரூபாய் வரைக்கும் அவங்களால மிச்சம் பிடிக்க முடியும். அதுதான் ஒரு வருடத்திற்கு 5 வருடங்களுக்கு 75,000 ரூபாய் மிச்சம் பிடிச்சிருக்க முடியும். ஆனா அதுவும் இல்லாம போச்சு. மொத்தமா இந்த செலவுகள் இதெல்லாம் வந்து நம்ம தலையில தானே வந்து விழுந்திருக்கு. இந்த செலவுகள் எல்லாம் சேர்க்கும் பொழுது இந்த 5 வருடத்துல ஸ்டாலின் அவர்கள்
உங்க மேல போட்ட ஒரு தனி தமிழ் குடிமகன் மேல போட்ட பில்லு மட்டும் 32,75,600 ரூபாய். இதை நம்ம மிச்சம் பண்ணிருக்கலாம் சார். இதை மிச்சம் பண்ணணும். அடுத்த தடவை இந்த திமுக அரசாங்கத்தை கொண்டு வந்து இன்னொரு 50 லட்ச ரூபாய் இலக்கம்னா இலங்க. அறிவுள்ள ஒரு மானம் உள்ள யோசிக்க தெரிஞ்ச ஒரு தமிழன் வந்து மறுபடியும் திமுக ஆட்சியில வைக்க மாட்டான். நம்மளுடைய முன்னோர்கள் அந்த தவறை செய்யவில்லை. 5 வருஷம் தெரியாதனமா திமுக கலைஞர் ஆட்சியை கொடுத்துட்டு தப்பிச்சோம் பழச்சோம் ஓட விட்டு திமுகவை உடனே அப்புறப்படுத்தி இவங்க அதிமுக போய் சரணடைந்ததுதான் வரலாறு. நம்மளுடைய முன்னோர்கள் அது தெளிவா இருந்தாங்க. திமுகவை 5 வருஷத்துக்கு மேல உட்கார வச்சோம்னா இருக்கிற மீதியும் உருவிட்டு விட்டுருவான்றது தெரியும். கோவணத்துல வந்து உருவிட்டு விட்டுருவான்னு தெரியும். அதனால திமுகவை முன்னோர்கள் எப்படி 5 வருடத்திற்கு அப்புறம் விரட்டினாங்களோ அதே மாதிரி நம்மளும் வந்து 5 வருடத்திற்கு அப்புறம் கரெக்டா விரட்டி விட்டு இனிமேல் அவனுக்கு அந்த சைடே வரணும் பாக்குறது நம்மளுடைய ஒரு தலையாய கடமையா இருக்கும்னு நான் கேட்டேன். இல்ல நம்ம இவ்வளவு கடன் அதிகரிச்சிருச்சுன்னு சொல்றோம். ஆனா அதிமுகவும் அந்த திட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்காங்களே. இப்போ இவங்க 1000 கொடுக்கன்னா அவங்க 2000 கொடுக்கன்றாங்க. சோ அந்த மாதிரி அதுவும் அது கடன் சுமை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க தானே செய்யும். இல்ல அவரு இதே கேள்வியை எடப்பாடி அவர்கிட்ட கேட்கறாங்க. நீங்க 4 முறை இது வரைக்கும் வந்து ஸ்டாலின் அவர், நம்ம அன்னைக்கு கூட பேசுவோம், ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜேர்னலிஸ்ட சந்திச்சிருக்காரு. ஆனா வாரம் நான் சந்திச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுப்பேன் அப்படின்றது ஒரு வாக்குறுதியாகவே கொடுத்தாரு ஸ்டாலின் அவர்கள். வாரம் சந்திக்கல. சரி, மாசம் ஒரு வருஷத்துக்கு கூட சந்திக்கல. மொத்தமா 5 வருடங்கள் 4 முறை சந்திச்சிருக்காங்க. அப்ப கூட கேள்வியை எழுதி கொடுத்து அந்த கேள்வி தான் கேட்க விடுறாங்க. அந்த கேள்விக்கு ஆன்சர் எழுதி வச்சுட்டு அவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்சர் சொல்றாருன்ற குற்றச்சாட்டுலாம் எழுந்தது. என்ன எதுக்கு சொல்ல வரணும் சார்? அதாவது இந்த கேள்வியை அன்னைக்கு எடப்பாடியார்ட்ட கேட்டாங்க. எடப்பாடியார் வந்து இப்போ நீங்க அவர் ஓப்பனா இந்த முக்கிய வாக்குறுதிகளை எம்ஜிஆர் அவருடைய பிறந்த நாள்ல அவர் வெளியிட்டு இந்த முக்கிய வாக்குறுதிகளை பற்றி உங்களுக்கான மேலான கருத்துக்களை தெரிவிங்க, உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுங்க, பார்க்கலாம் அப்படின்னு அங்கேயே ஜேர்னலிஸ்ட் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது தேவையில்லாத செலவினங்கள் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு. குறிப்பாக இந்த ஆசிரியர், அதாவது பள்ளிக்கல்வித்துறை, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து இன்னைக்கு மத்திய அரசாங்கமே மானியம் கொடுத்து பள்ளிகளை வந்து ஸ்கிராச்ல இருந்து கட்டி கொடுத்து தங்கும் வசதியோட ஒத்த பைசா செலவு இல்லாம நான் பண்ணித்தரேன் அப்படிங்குது. இவங்க பண்ண வேணான்றாங்க. அப்ப அதை பண்ணிட்டா நம்மளோட செலவு எவ்வளவு குறையும்? ஸோ நான் சொல்றது எவிடென்ட்டா இருக்கு சார். பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸ் 215 ஸ்கூல்ஸ் ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டு பேப்பர்ல இருக்கு. இவங்க கையெழுத்து போட்டு கொடுத்தது. ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்து இது வரலாமா அப்படின்னு சொல்லி இப்ப வேண்டாம், வரக்கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ள மும்மொழி கொள்கையை வரக்கூடாது, இருமொழி கொள்கை தான் வேணும், இந்த இருமொழி கொள்கை தான் வேணும்ன்றதே எடப்பாடியார் பாஜக கூட கூட்டணியில் இருக்கும் பொழுதே எதிர்த்துட்டார். இவங்க ஏதோ இப்பதான் எதிர்க்கிற மாதிரி இப்பதான் தாளமுத்து நடராசனுக்கு மாலை போடுறதும் அவங்களுடைய என்ன சொல்றது நினைவிடங்களை வந்து புதுப்பிக்கிறதும் அதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எடப்பாடியார்களே மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, இருமொழி கொள்கை தான் போதும். அண்ணாவளியில் வந்து பிறந்த கட்சி அதிமுக மும்மொழி கொள்கைக்கு என்றுமே எதிரிதான். இருமொழி கொள்கை இங்கே தமிழும் இங்கிலீஷ் தான் வேணும் ரொம்ப தெளிவா பேசார். இப்ப ஏதோ இங்க பேசிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு பிஎம்சி ஸ்கூல்ஸ் வரக்கூடாது, அதன் மூலியமா நீங்க மும்மொழி கொள்கை உள்ள கொண்டு வந்துருங்கன்னு இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு கையெழுத்து போட்டது யாரு? சரி, அதை விடுங்க. இப்போ அது உள்ள வந்ததுன்னா ரைட்டுங்களா, அது உள்ள வந்ததுன்னா அட்லீஸ்ட் அது மூலியமாக கிட்டத்தட்ட 215 ஸ்கூல் மாவட்ட வாரியாக வரப்போகுது சார். ஒரு மாவட்டத்துக்கு 2-3 ஸ்கூல்னு பேசுறாங்க, நகராட்சிக்கு ஸ்கூல்ன்றாங்க. அப்படிங்கும் பொழுது எவ்வளவு பெரிய நிதிச்சுமை கம்மியாகும். அப்ப அதை வச்சு எடப்பாடியார் பண்ணிடுவார்ல. சோ இதுதான் சார் எடப்பாடியார் ரொம்ப தெளிவா சொல்றாரு. செலவினங்கள் நிறைய இருக்கின்றார். போக்குவரத்துறை எடுக்கிறார். போக்குவரத்துறை சொல்றாரு போக்குவரத்துல தேவையில்லாத பஸ்ஸுகள் வந்து செலவுக்கு அதிகமாக வாடகை கொடுத்து தனியாரிடம் இருந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. தனியார்கிட்ட இவங்க டெண்டருக்கு ஓட்ட சொல்லி தனியாருக்கு பணம் கொடுத்துருக்காங்க. ஒரு பஸ் மூலியமாக வர்ற வருமானமே நமக்கு 4000, செலவு 40,000 ஒரு பஸ்ஸுக்கு. இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இது போன்ற செலவினங்களை கட் பண்ணாலும் நான் சொன்னதெல்லாம் செஞ்சிருவேன். என்னன்னா செஞ்ச மனுஷன் சார் அவரு. இந்த மாதிரி ஏமாத்தல. அவர் சொன்னது என்னவோ அதை செஞ்சார். அம்மா அவர்கள் என்னென்ன அவரு சொல்லல. அம்மா அவர்கள் வந்து 2016 நம்ம ஓட்டு கேட்கும் பொழுது என்னென்ன செஞ்சு சொன்னாங்களோ அதுல 70% இந்த கொரோனா இருந்தா 85% பண்ணியிருப்பேன் அப்படின்றாரு அவரே. 70% பண்ணி காமிச்சேன். ஏன்னா அந்த அம்மாவுக்கு நான் வச்சு அவங்க அம்மா மேல வச்சிருக்க மரியாதை அப்படி. அவங்க சொன்னாங்கன்னா அதை செய்யணும்னு நினைப்பாங்க. அதற்கான எவ்வளவு வழிமுறைகள் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அப்டக்கிள்ஸ் இருந்தாலும் அதை வந்து பண்ணி காட்டுவாங்க. அப்படிப்பட்ட சிங்கம் அவங்க வழி இருந்தானா அதை பண்ணாம போட்டாலும் நல்லா இருக்காது. அம்மா சொன்னதெல்லாம் பேருக்கு சொன்ன மாதிரி இந்த கிடப்புல போட்டான்னு ஏன் மேல அவதூறு வரக்கூடாது எல்லாத்தையும் பண்ணி அப்படி பண்ணி காட்டுறவர் இப்பவும் பண்ணி காட்டுவார். நம்புவோம். இப்பதான் நம்ம பாக்குறோம் டிஎம்கே பண்ண முடியாம தவிக்கிறான்ல, பாக்குறோம்ல. எதை கேட்டாலும் மத்திய அரசுங்களுக்கு பணம் தரல, மத்திய அரசுங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டே இருக்கான்ல. ரைட்டுங்களா? அப்போ இதை நம்ம நம்பித்தான் ஆகணும் சார். இப்ப வேற யாரும் நமக்கு இப்போதைக்கு ஆபத்து பார்த்தவன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தான்.
அவர் தான் இன்னைக்கு யதார்த்தமான நியாயமான நம்மளை போன்ற கஷ்டப்பட்டு வந்த ஒரு மனிதர். அவர் தான் வந்து ஒழுக்கமா இருக்கக்கூடியவர். எந்த ஒழுக்கமின்மை இருக்கா அவர்கிட்ட? அதாவது பேச்சில் ஏதாவது வந்து ஒரு தடுமாற்றம் இருக்கா? தவறாக ஏதாவது ஒரு அதாவது யாரையாவது தவறா டீல் பண்ண மாதிரி அவருக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கா? அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா சார்? ஊழல் பண்றது இருக்கட்டும், ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இழந்து நம்ம என்ன பண்ண போறோம்? அதனால அவர் வர வச்சிடறோம். ஸோ உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக நன்றி சார்.